அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிரான அவதூறு வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். சென்னை புரசைவாக்கத்தில் நடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தற்போது எம்பியாக உள்ள தயாநிதி மாறன் 75 விழுக்காடு மேம்பாட்டு நிதியை செலவே செய்யவில்லை என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார். விரைவில் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளதால் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஜூன் 27ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.